பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய இறை செய்தி ஒரு சின்ன கேள்வி கேட்டு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பெரிய சீரியஸ் கேள்வியெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன கேள்விதான். கேள்வி இதுதான்: இந்த சுயநலம், தன்னலம், செல்ஃபிஷ்னஸ் என்றெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு சுயநலமே கிடையாது அப்படி சொல்ற யாராவது இங்கே இருந்தால், சுயநலம் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்ற யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் கை தூக்க முடியுமா? என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் கை தூக்கியது எனக்கு தெரியல, நானும் கை தூக்கல. அப்படின்னா நாம எல்லாம் ஒரே கோஷ்டி தான், எல்லாம் சுயநலவாதிகள் தான். உலகத்தில் பிறந்து வாழ்கின்ற வளருகின்ற பெரும்பாலும் எல்லா மனிதர்களுக்கும் சுயநலம் உண்டு. அந்த சுயநலத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், டிகிரியில வித்தியாசம் உண்டு. சிலருக்கு கொஞ்சம் சுயநலம், ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகம் சுயநலம். உதாரணத்துக்கு 9,000 கோடி ரூபாய் லோன் எடுத்து திருப்பி அடைக்காமல் இந்தியன் அரசாங்கத்தையும் பேங்குக்காரர்களையும் ஏமாற்றி வெளிநாட்டில் போய் சொகுசா வாழ்கின்ற பெரிய பெரிய சுயநலவாதிகள் தொடங்கி ஒரு கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பேனா கேட்டால் மூடி கழட்டிட்டு கையில் கொடுப்பாங்க, போட்ட உடனே வாங்கி பாக்கெட்டில் வைப்பாங்க. இப்படிப்பட்ட குட்டி குட்டி சுயநலவாதிகள் வரை உலகத்தில் உண்டு. கொஞ்சம் கண்ணு திறந்து சுற்றி முற்றி பார்த்தால் நிறைய சுயநலவாதிகளை வெரைட்டியா பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு ஒரு சுயநலவாதியை பற்றி சொல்ல போகிறேன். பைபிளிலே லூக்கா 16வது அதிகாரத்தில் செல்வரும் லாசரும் என்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு, ஒரு கதையுண்டு. செல்வர் மிகப்பெரிய செல்வந்தன், சொகுசாக ஆடம்பரமாக வாழ்ந்தவர். அவர் வீட்டு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு நாய்கள் புண்கள் நக்கி கொண்டு ஏழை லாசர் படுத்து கிடக்கிறார். செல்வந்தன் கொடுக்கின்ற உணவு உண்டு அவர் வீட்டு முன்னாடி படுத்து கிடக்கிறார். 2 பேரும் இறந்தார்கள். லாசரை வானதூதர்கள் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். செல்வந்தனை நரகத்துக்கு அனுப்பிவிட்டதாகத்தான் கதையினுடைய சுருக்கம். இது நமக்கு சொல்லி தருகிற ஒரு உண்மை உண்டு. செல்வந்தன் பெரிய பெரிய பாவத்துக்கெல்லாம் அடிமை அல்ல. இன்னைக்கு இந்த பிரசங்கம் வைக்கிற, பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் உள்ள பல பாவங்களும் செல்வந்தனுக்கு இல்லை. செல்வந்தன் தண்ணி அடிச்சதாக பைபிள் சொல்லவில்லை. செல்வந்தனுக்கு பொம்பளை விஷயத்தில் வீக்னஸ் கிடையாது. செல்வந்தன் லஞ்சம் வாங்கியதாக பைபிள் சொல்லவில்லை. செல்வந்தன் யாராவது மேல வெறுப்போ மனத்தாங்கல் இருந்ததாக சொல்லவில்லை. அவர் கொலை செஞ்சதில்லை, கெட்ட வார்த்தை பேசியதில்லை, பொய் சொன்னதில்லை, யாருக்கும் வேட்டு வச்சதில்லை. அப்படின்னா நம்ம நிறைய பேர் செய்யற பல காரியங்களும் செல்வந்தன் செஞ்சதில்லை. நம்மை விட டீசென்ட் பார்ட்டின்னு வேணா சொல்லலாம். அப்படி இருந்த போதிலும் அவனுக்கு நரகம் கிடைச்சிச்சான். என்ன கொடுமை இது பாருங்க. அவர் என்ன தப்பு செஞ்சார்? வீட்டு முன்னாடி படுத்து கிடக்கிற லாசரை கவனிக்கவில்லை என்பதுதான் அவர் மேல போடப்பட்ட குற்றச்சாட்டு. அப்படி கவனிக்காமல் போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. நோய்வாய்ப்பட்டு நாய்கள் புண்ணு நக்கி கொண்டிருக்கிற ஒரு ஏழை மகனே வீட்டு முன்னாடி வாரக்கணக்கா மாதக்கணக்கா வருடக்கணக்கா படுக்க வச்சாரு. அது பெரிய விஷயம் அல்லவா? நம்ம வீட்டு முன்னாடி எடுத்துக்கோங்க, பேசுற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நம்ம வீட்டு முன்னாடி ஒரு நோயாளி வந்து படுத்து கிடந்தால் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு முன்னாடியாவது அவரை துரத்தி விட மாட்டோம்? யோசிச்சு சொல்லுங்களேன். விடுவோமா மாட்டோமா? விட்டுருவோம், அனுப்பிடுவோம். கிளம்புங்கப்பா, நைட் ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க மாட்டிக்குவோம், கிளம்பு, அனுப்பி விட்டுருவோம். ஆனா இந்த செல்வந்தன் அனுப்பி விடவே இல்லை. அப்படி படுக்க வச்சா. அப்படி படுக்க வைக்கணும் என்ற அவசியம் கிடையாது. காரணம் இவங்க சொந்தக்காரனோ உறவினரோ தெரிந்தவங்களோ யாரும் கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் படுக்க வச்சாங்க. அது மட்டுமா? டெய்லி இந்த செல்வந்தன் சாப்பிடுற சாப்பாடுல எல்லாம் மிச்சம் மீதி வர்றதெல்லாம் இந்த லாசருக்கு கொடுத்தாங்க. பிரியாணி, சில்லி சிக்கன், ரொட்டி, குஸ்கா எல்லாம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு படுத்து கிடக்குறாங்க. இவ்வளவு செஞ்ச பத்தாதா? ஆனா பைபிள் சொல்லுது, இந்த ஏழை லாசரை கவனிக்க வேண்டிய முறையில் கவனிக்காத ஒரே காரணத்துக்காக, லாசரை கவனிக்க வேண்டிய முறையில் கவனிக்காத ஒரே காரணத்துக்காக இந்த செல்வந்தன் நரகத்துக்கு தள்ளப்பட்டார் என்று பைபிள் சொல்லுது. பயப்பட வேண்டிய விஷயம், ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஒருவனை ஒருவேளை கவனிக்க வேண்டிய முறையில் கவனிக்காமல் போனால் நானும் நீங்களும் எல்லாம் நரகத்தில் தள்ளப்பட வாய்ப்புகள் உண்டு என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லி தருது.
நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்பொழுதெல்லாம் பழைய காலம் மாதிரி, இப்பொழுதெல்லாம் நம்ம லஞ்சம் வாங்குறது இல்லை, இப்பொழுதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை, இப்பொழுதெல்லாம் யாரு மேலே வெறுப்பு இல்லை, இப்பொழுதெல்லாம் இச்சையான பாவத்தில் மாற்றதில்லை, இப்பொழுதெல்லாம் டெய்லி பூசைக்கு போகிறோம், இப்பொழுதெல்லாம் வீட்டுக்குள்ளே நல்லா உட்காந்து ஜெபிக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க்கா டிஸ்டிங்ஷன் மார்க்கானு தெரியாது, நாம் நமக்கே மார்க் போட்டிருக்கிறோம். முன்னாடிக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, கண்டிப்பாக எனக்கு விண்ணகம் கிடைக்கும் என்று நினைக்கின்ற எத்தனை பேர் நமக்குள்ளே உண்டு. நாம் நமக்கே மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிள் மார்க் போடுவது எனக்கும் பிறருக்கும் உள்ள உறவில் நாம் காட்டுகின்ற செயல்பாடின் அடிப்படையில் தான் பைபிளிலே நமக்கு மார்க் போட போகிறது. நமக்கு விண்ணகமா நரகமா என்று முடிவெடுக்க போகிறது. பைபிளில் ஒரு பொன் விதி உண்டு, த கோல்டன் ரூல் என்று சொல்லுவாங்க. பொன் விதி என்ன? பொன் விதி, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே என்று பைபிள் சொல்லுது. எத்தனை இறைவாக்கினர்களை கடவுள் அனுப்பினார்களோ அத்தனை இறைவாக்கினர்களும் எல்லா திருச்சட்டங்களும் இந்த பாயிண்டில் ஒதுங்குது, இந்த பொன் விதியிலே. என்ன பொன் விதி? பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க, அது தன் கடவுளை சித்தம் என்று பைபிள் எழுதுது. மத்தேயு 7:12. மத்தேயு 7:12 இந்த பொன் விதி உலகத்துக்கு கொடுத்த பிறகு கொஞ்சம் முன்னாடி போகும் பொழுது மத்தேயு 7:21 வருது. மத்தேயு 7:21 என்ன சொல்ல தெரியுமா? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணிலுகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை செயல்படுத்துபவரே செல்வார்கள். என்ன நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மட்டும் சொன்னா விண்ணகம் போக முடியாது. கோயிலுக்கால ஓடி நடந்ததினாலும் 2-3 திருப்பதிகள் ஒப்பு கொடுத்ததினாலும் ஒருவேளை விண்ணகம் போக முடியாது. மாறாக என்ன செய்யணுமா? கடவுளின் திருவுள்ளம் என்னவென்று அறிந்து அது நிறைவேற்றுகின்றவர்கள் செல்வார்களாம். கடவுளின் திருவுள்ளம் என்ன? கொஞ்சம் முன்னாடி ஆண்டவர் செய்து வைத்தார், என்னுடைய திருவுள்ளம், என்னுடைய பொன் விதி. மத்தேயு 7:7 ஆண்டவர் சொன்னார், எனது பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதெல்லாம் அவர்களுக்கு செய்யுங்கள். இது தன் பொன் விதி, இது தன் இறைவாக்குகளும் திருச்சட்டங்களும். இதன்படி வாழ்கின்ற மக்களுக்கு விண்ணகம் கிடைக்கும். ஆனா உலகம் போற போக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த காலத்திலே 8-10 பிள்ளைகள் இருந்த காலம், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா வாழ்ந்த காலம், கூட்டு குடும்பங்கள். சில குடும்பங்களிலே 15 பேர் 20 பேர் 25 பேர் வரைக்கும் இருந்த குடும்பங்கள் உண்டு. இருக்கிறது ஒரு டாய்லெட்டு, ஒரு பாத்ரூம், 25 பேரும் குளிக்கணும், 25 பேரும் டாய்லெட்டு போகணும், 25 பேர் ஸ்கூலு வேலைக்கு போகணும், கோயிலுக்கு போகணும். ஆனால் எப்படியோ காரியம் சாதிச்சுட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணாங்க, காரியம் நடந்துச்சு, என்ன சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நம்ம ரொம்ப பிளான் பண்ணிட்டு பிள்ளைகள் எண்ணிக்கை எல்லாம் சுருக்கி சின்ன குடும்பம் சீரான வாழ்வை மாத்தினதில் இருந்து பெரிய பெரிய வீடுகள், ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி அறைகளிலே பாத் அட்டாச்சு ரூம்ஸ் கட்டி கொடுக்குறோம். நீங்க கட்டும்பொழுது பாத் அட்டாச்சு, கொஞ்சம் முடியும் பொழுது பையன் அது பார் அட்டாச்சா மாத்துவான். மாத்திட்டு கம்பீரமான வாழ்க்கை. சில பசங்கள் எல்லாம் டாய்லெட்டுக்குள்ள போனால் ஏதோ லீஸுக்கு வீடு எடுத்து போற மாதிரி தான் போறாங்க, இறங்கி வர்றதே கிடையாது. மணிக்கணக்கு அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க, மொபைலும் ப்ளூடூத்தும் காதில் வச்சு உட்கார்ந்தால் எத்தனை மணி நேரம் டாய்லெட்டுக்குள்ளேயும் இருக்கிறான்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு அக்கா சொன்னாங்க, ஃபாதர் நாள் முழுவதும் கதவு முன்னாடி தட்டி கொண்டிருந்தாலும் கதவு திறக்க மாட்டான், அவனுக்கு பிடிச்சா வந்து கதவு திறப்பான், நைட்டு 12 மணி 1 மணிக்கு வந்து செஞ்சு வச்சு சாப்பிட்டுட்டு தூங்க போவான். ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, ஒரு அன்புறவு இல்லை, ஒன்றும் கிடையாது. தனி தீவுகளை வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஃபாதர். பயங்கரமான பிளவுகள் பிரிவினைகள் வந்து கொண்டிருக்கிற காலம். அந்த காலத்தில் நல்லது கெட்டது வந்தால் எல்லா சொந்த பந்தங்களும் ஓடி வருவாங்க. அங்கே சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க, இங்கே ஜோடிச்சுட்டு இருப்பாங்க, இங்கே பெஞ்சு போட்டுட்டு இருப்பாங்க, இங்கே பயங்கர பிஸியாக இருப்பாங்க, எல்லாம் கலகலப்பாக இருப்பாங்க, எல்லாம் கூட்டணி சேர்ந்து செயல்படுவாங்க. இப்போ எல்லாம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காரங்க பார்த்துக்குவாங்க, டெக்கரேஷன் பண்ணுறது, சேரு போடுறது, ஸ்டேஜ் ரெடி பண்ணுறது எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, சாப்பாடு கேட்ரிங்காரன் பார்த்துக்குவாங்க. நமக்கு இருக்கிற ஒரு வேலை என்ன, மாப்பிள்ளை வர்ற மாதிரி வந்துட்டு ஃபுல் டேங்க் சாப்பிட்டுட்டு போக வேண்டியது. இப்படியே போயிட்டு இருந்த இன்னும் கொஞ்சம் நாளில் கை கழுவுறதும் அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருவாங்க. சாப்பிட்டா மட்டும் போதும். என்ன வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டம் இது. அந்த காலத்தில் திருமணம் முடிஞ்சால் 10, 15, 18 வருஷம் கூட்டு குடும்பத்திலே மாமியார் கூட தங்கி 2, 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து
தம்பிகளுக்கு 2-3 பேருக்கு திருமணமாகி தங்குறதுக்கு இடம் இல்லாம போனா மட்டும்தான் தனிக்குடித்தன போவாங்க. இப்ப என்ன நடக்குது? பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றதுக்குள்ளேயே ஃபிளாட் வாங்கி போட்டாச்சு. மேரேஜ் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு நேர வீட்டுக்கு கொண்டு வர்றதில்ல. பையனையும் மருமகளையும் நேர ஃபிளாட்டில் கொண்டு போய் உள்ள அனுப்பிட்டு வெளியிருந்து லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எல்லாம் தனி. எதுக்கு சாமி சண்டை போடணும்? எதுக்கு பிரச்சனை? அப்படியே தனித்தனியா இருந்துக்குவோம். நாங்க இங்க இருந்துக்கிறோம், அதுங்க அங்க இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. யாரு கூட ஒட்டக்கூடாது. ஒட்டினா தானே பிரச்சனை. ஒட்டவே வேண்டாம். தனித்தனியா வாடுகிற ஒரு உலகம். பயங்கரமான சுயநலம் வந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இது. பலரும் சொல்லுவாங்கல்ல, சுருங்கி 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 குடும்பங்கள் சுருங்க மனது சுருங்கிட்டு இருக்கு. வேர்ல்டு கப் ஃபுட்பாலுக்கு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கிறது போல பரந்த மனப்பான்மை இருக்க வேண்டிய மக்கள் எல்லாம் வெயிலில் போட்ட வெள்ளரி பிஞ்சு போல சுருங்க தொடங்குது. அதான் ஆச்சரியமா இருக்கு. 2 அண்ணன்மார்கள் நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் பொழுது கிராமத்து மக்கள் கள்ளம் கபடம் இல்லாம சத்தமா சீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த போகியில எல்லாரும் கேட்கிற சத்தத்தில் தான் பேசுறாங்க. பக்கத்தில் ஆளுகள் இருக்கிறாங்க, கேட்கறாங்க, சங்கடம் கிடையாது. சத்தமா பேசுறாங்க. ஒட்டி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உட்கார்ந்தாலே எல்லாம் கிளியரா புரியுது. நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டு இருக்கிறேன். ஒருத்தர் அடுத்த ஆளுக்கிட்ட சொல்றாங்க, மச்சா நாமள ஏமாத்துட்டோம்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பிள்ளைகளுக்காக, படாத பாடுபட்டோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், இடுப்பு வேஷ்டி இறுக்கி கட்டிட்டு பட்டினி கடந்து நம்முடைய ஆசைகள் எல்லாம் கண்டுக்காம இதுங்களை வளர்த்திட்டோம். வயசு 26 ஆயிடுச்சு, வேலைக்கு போக தொடங்கிட்டான். 60-70 சம்பாதிக்கிறான். எவ்வளவு சம்பாதிக்கிறான் இதுவரையும் கணக்கு சொன்னதில்லை மச்சா. ஒரு 5000 ரூபாய் மாசம் தர தொடங்கியதிலிருந்து என்ன கணக்கு வழக்கு, என்ன கேள்வி, என்ன அட்டகாசம், என்ன அதிகாரம். பயமா இருக்குடா. கடைசி காலத்துக்கு கஞ்சி ஊத்துவான்னு பயமா இருக்குடா ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அடுத்த ஆள் சொல்றாரு, மாப்பிள்ள நம்ம எல்லாம் திருமணமே பண்ணிருக்க கூடாதுரா, பேசாம துறவியா சன்னியாசியா போயிருந்திருக்கலாம். பக்கத்தில் உட்கார்ந்துருக்க நான் சொல்ல நினைச்சேன், நான் அப்படிதான் தப்பிச்சுட்டேன்டா அப்படி சொல்ல நினைச்சேன். காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதி உட்காந்து. எதுக்கு திருமணம், எதுக்கு குழந்தை பெத்தேன், எதுக்கு வளர்த்தனேன், எல்லாம் கூறு கட்டவங்க சாமி. எத்தனை பேர் சொல்றாங்க. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, காய்ச்சல் வந்து தலைவலி வந்து தளர்ந்து படுத்து பாப்பாவுக்கிட்ட, பாப்பா ஒரு டீ போட்டு கொடுங்கம்மான்னு சொன்னாக்கா, போமா எனக்கு வேலை இருக்கு, நீயே போய் போட்டு குடி அப்படின்னுவான். அது அவளுக்கு ஒரு தேவை வரட்டும். என்ன சுறுசுறுப்பு, என்ன வேகம், என்ன ஐஸ், என்ன சோப்பு, நம்ப முடியாது சாமி. மனைவி கருத்தாங்கிய உடனே டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உன் வைஃப் கன்சீவா இருக்கிறாங்க, 2 வாரம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே மாமியாரை கூப்பிட்டாங்க. மாமியார் கூப்பிட்டு சொன்னாங்க, உங்க பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா, கருத்தாங்கிட்டா, சந்தோஷமான செய்தி. டாக்டர் 3 மாசம் ரெஸ்ட் சொல்லிக்கிறாங்க, கொண்டு வந்து வீட்டு விட்டுட்டுமா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இனி அவன் வேலை செய்யக்கூடாது. மாமியாருக்கு ஒரே சந்தோஷம், பொண்ணு கன்சீவ் ஆயிட்டாளே, கூட்டிட்டு வா தம்பி அப்படி சொன்னாங்க. உடனே மகளை கொண்டு வந்து வீட்டில் தங்க வச்சாங்க. 3 மாசம் ரெஸ்ட் நினைச்சுதான் தங்க வச்சது. 3 முடிஞ்சு 10 மாதம் முடிஞ்சு குழந்தையும் பிறந்து 1.25 வயசு குழந்தைக்கு ஆகிற வரைக்கும் திருப்பி கொண்டு போற எண்ணமே கிடையாது. குழந்தைய பார்த்துக்கிறது எல்லாம் மாமனார் வேலை. அதுக்கு மருந்து மாத்திரை, சாப்பாடு, துணிமணி, நைட்ல அழுதா தூக்கி வச்சு கொஞ்சறது எல்லாம் மாமியார் தலையில். இவன் என்ன பண்ணுவான், 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு முறை வருவான். 100 ரூபாவுக்கு கொஞ்சம் நொறுக்கு தீனியும் 2 பழமும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு 3 நாளைக்கு அங்க தங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா போறான். ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன். சுயநலவாதிகள் உச்சகட்டத்தில் வளர்கின்ற ஒரு காலகட்டம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே 3 விதமான சுயநலவாதிகள் உண்டு. 3 விதமான சுயநலவாதிகள். முதல் குரூப் யாருன்னு கேட்டால் பேராசை நிறைந்த மனிதர்கள், பயங்கர பேராசை நிறைந்த மனிதர்கள். பைபிளிலே மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது வசனம், செல்வந்தனான இளைஞன் உவமையை நாம் பார்க்கின்றோம். இளைஞன் வந்து செல்வந்தனான இளைஞன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே நிலை வாழ்வு உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்னார், கட்டளைகளை கடைபிடி. அவன் கேட்டான், எந்தெந்த கட்டளைகள்? ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, கற்பழிக்காதே, மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாதே. உடனே இவன் சொன்னான், சின்ன வயசுல இதை நான் அதெல்லாம் செய்கிறேனே, இனி எனக்கு என்ன குறையுண்டு? ஆண்டவர் சொன்னார், உனக்கு நிலை வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று அவ்வளவு அவசியம் என்ற நீ ஒன்று பண்ணு, இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, அதுக்கப்புறம் என்னை பின்தொடர்ந்து வா.
பைபிள் சொல்லுது, அவன் மிகுந்த கவலையோடு திரும்பி சென்றானாம். இருக்கிறதெல்லாம் விற்கணும், எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்கணும், பிறரை வாழ வைக்கணும், அதுக்கப்புறம் நீ கடவுளை பின்தொடர்ந்து வரணும் சொன்ன உடனே சங்கடத்தோடு அவன் திரும்பி போயிட்டானாம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இவனே மாதிரி ஆளுகள் எல்லாம் விண்ணகத்தில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது மேல். பேராசை பிடித்து அலைகின்றவர்கள் எல்லாம் விண்ணகத்தில் நுழைவதை விட ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது மேல். இன்னைக்கு பேராசை நிரம்பி 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 பெரிய பெரிய வாழ்க்கை அமைப்பதற்காக ஓடி நடக்கிறாங்க மக்கள் எல்லாம். பைபிளிலே தொடக்க நூல் 11வது அதிகாரத்திலே மனிதர்கள் தங்களுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக, மக்கள் சிதறுண்டு போகாதிருப்பதற்காக ஒரு கோபுரத்தை கட்டுவது நாம் படிக்கின்றோம். பாபேல் கோபுரம் கட்டுவது 2 காரணத்துக்காக தான். ஒன்று, நாம் சிதறுண்டு போகக்கூடாது, நம்ம என்னைக்கும் ஒன்னா இருக்கணும். 2வது காரணம் என்ன தெரியுமா? பேரு எல்லா காலத்துக்கும் நிலைநாட்டணும். இதுக்காக பாபேல் கோபுரம் கட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன நடக்குது? கொஞ்ச நாளுக்குள்ளேயே உங்களுக்கு மொழி புரியாம போயிருச்சு. கரண்டி கொண்டு வர சொன்னா சிமெண்ட் கொண்டு வர ஆரம்பிச்சான், சிமெண்ட் கொண்டு கேட்டா செங்கல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோபம் வர தொடங்கிச்சு, சண்டை போட்டு எல்லாம் சிதறுண்டு போயிருச்சு. மொழி புரியாம போயிடுச்சு, சிதறுண்டு போயிருச்சு. எல்லா நாளும் நீடிக்க வேண்டிய பெயரு கெட்டு போயிருச்சு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் தங்களுடைய பெயரை நிலைநிறுத்துவதற்காக என்னென்ன கஷ்டப்படுறாங்க தெரியுமா? திருமணம் ஆகுவதற்கு முன்னாடியே பிளானிங் தான். 48-50 வயசாகிறதுக்குள்ள கை நிறைய சம்பாதிக்கணும், 2 மாடி வீடு கட்டணும், காரு வாங்கணும், பந்தவா இருக்கணும், நகநட்டு வாங்கணும், பிள்ளைகள் பந்தவா படிக்க வைக்கணும், பெரிய பெரிய பொசிஷன்ல கொண்டு வரணும். இதுக்காகவே பாபேல் கோபுரங்கள் கட்டி உருவாக்குறாங்க. இப்படியெல்லாம் கனவு காணுறது தப்பா? உழைக்கிறது தப்பா? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது தப்பா? தப்புனும் கிடையாது, நல்லதுதான். ஆனால் பக்கத்தில் படுத்து கிடக்கின்ற லாசர்களை மறந்து, சொந்த பந்தங்களை மறந்து, மதிப்பீடுகளை மறந்து, நான் வளரணும், நான் பாபேல் கோபுரம் கட்டணம் என்று நினைத்து உருவாக்குகின்ற சில சில கோட்டைகளும் கனவுகளும் எல்லாம் உடைந்து போகும், சிதறுண்டு போகும். வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளிருப்பு தியானத்துக்கு +2 படிக்கிற ஒரு மகளையும் கொண்டு ஒரு அப்பா அம்மா வந்தாங்க. பெரிய பணக்கார குடும்பம். +2 முடிஞ்சிச்சு. லீவு நாட்கள், டிகிரி போறதுக்கு முன்னாடி மகளுக்கு ஒரு தியானத்தில் கலந்து கொள்ள வைக்கலாம் என்று நினைத்து அப்பா அம்மா மகளையும் கொண்டு வந்தாங்க. வந்த அன்னைக்கு மகளை பற்றி பயங்கரமாக பேசினாங்க. மகள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், பாட்டிலே பிரைஸ் வாங்கியிருக்கிறா, அப்படி இப்படி பயங்கரமா பீத்திக்கிட்டாங்க. தியான நாட்களிலே மகளை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நாங்கள் 2 பேரும் சந்திக்கும் போது நான் கேட்டேன், அம்மா உனக்கு ஒரு காதல், ஒரு தகாத ஒரு நட்பு இருக்கிற மாதிரி தோணுதே அப்படி கேட்டேன். ஆமா ஃபாதர், ஒரு பையனை நான் விரும்புகிறேன் ஃபாதர், அவனை தான் திருமணம் பண்ணுவேன். தியானத்தோட லாஸ்ட் நாள் தானே இன்னைக்கு முடிவு அதுதானா அப்படி கேட்டேன். ஆமா ஃபாதர், நான் விட மாட்டேன், நாங்கள் அந்த அளவுக்கு பழகிட்டோம், அதனால எனக்கு அவன் தான் வேணும், நான் அவனை தான் திருமணம் பண்ண போறேன். உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. தியானத்துக்கு வந்ததே உங்க தலைமைத்துவத்தில் அப்பா அம்மா கிட்ட செய்தி சொல்றதுக்காக தான் வந்தேன். என்னத்தான் கிடைச்சிச்சு அதுக்கு நடுவரா அப்படி கேட்டேன். அன்னைக்கு நான் சொன்னேன், நான் டைம் உருவாக்கி தரேன், நீ போய் சொல்லு அப்படி சொன்னேன். தியானம் முடிஞ்சிச்சு, இறுதி ஆராதனை முடிஞ்சிச்சு. எல்லாரும் போன பிறகு அப்பா அம்மாவையும் மகளையும் கூப்பிட்டேன். அப்பா அம்மா தியானம் முடிஞ்சதோட ஆனந்த பரவசம் நிற்கிறாங்க, ஒரே சந்தோஷம் குதூகலம். நான் கூப்பிட்டேன், ஒரு சின்ன விஷயம் தகவல் சொல்லணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன். என்ன ஃபாதர்னு கேட்டாங்க சிரிச்ச முகத்தோட. நான் சொன்னேன், நீங்கள் இங்கே பக்கத்தில் வாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. மகளை பக்கத்தில் வர சொன்னேன். அவளுக்கிட்ட நான் சொன்னேன், நீ சொல்லு அப்படி சொன்னேன். அவள் சொன்னா, நீங்கள் சொல்லுங்க ஃபாதர் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், நானே சொல்லணும், நீ தானே சேட்டை பண்ணது, நீ தான் சொல்லணும் அப்படி சொன்னேன். அப்பா அம்மா கேட்டாங்க, என்ன ஃபாதர் சேட்டை? ஏதாவது கோவப்பட்டாளா, ஏதாவது பேசினாளா அமைதியாக இருக்கிற நேரத்தில்? இல்லைப்பா, அப்படி சின்ன சின்ன சேட்டையெல்லாம் கிடையாது, இது கொஞ்சம் பெரிய சேட்டை, கொஞ்சம் கேட்டுக்கோங்க, சொல்லுமா அப்படி சொன்னேன். அந்த பொண்ணு கீழே பார்த்துட்டு சொன்னாங்க, நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவனை தான் நான் திருமணம் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தென்னை மரம் வெட்டி போட்ட மாதிரி அப்பாக்காரன் கீழே விழுந்துட்டாரு. அம்மா கீழே உட்காந்து ஓன அழ ஆரம்பிச்சாங்க. நல்ல அருமையான சீன் அது. இந்த உணர்வுகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 10-15 மினிட் முடிஞ்சு எழுப்பினேன். வீட்டுக்கார எழுப்பினேன், கீழே உட்கார வச்சேன். வீட்டுக்காரன் சேரில் உட்கார வச்சேன், நான் பக்கத்தில் சேரில் உட்காந்தேன். இந்த பொண்ணு கீழே உட்காந்தா. அதுக்கப்புறம் அப்பா அம்மா அழுது கேட்குறாங்க, கண்ணை விட்டுருக்கானே, எந்த பையன்? இந்த பையன்.
ஐயோ அவன் ஒத்து வராது, நம்ம சமயம் கிடையாது, நம்ம குரூப்பு கிடையாது, அவன் விட்டுருங்க. அழுது கேட்குறாங்க. இப்போ முடியவே முடியாதுன்றா. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 1.5 மணி நேரம் முடிஞ்சு நைட்டு 11 மணி 11:30 மணி ஆயிடுச்சு. இவள் பிளேட்டு மாற்றிட்டா. இவள் சொன்ன, நான் விட்டுறேம்மா அப்படி சொன்னாங்க. உடனே அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாக கட்டி பிடிச்சாங்க. பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்தாங்க. சீன் அமைதியாயிருச்சு. எனக்கும் ஒரே சந்தோஷம். 3 பேரும் சந்தோஷமாக தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தியானத்தோட கடைசி திருப்பலி முடிந்து எல்லாரும் போகிறதோடு சேர்த்து அப்பா அம்மா மகள் வந்து எங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஃபாதர் பெரிய விடுதலை ஃபாதர், சந்தோஷம், போயிட்டு வாங்க நானும் சொல்லி அனுப்பிவிட்டேன். 3 மாதங்கள் கழிச்சு இந்த +2 காரிக்கு 18வது பர்த்டே. 3 மாதங்கள் கழிச்சு மகளுக்கு 18வது பர்த்டே கம்பீரமாக கொண்டாடினாங்க. ஏன்னா பணக்காரங்க தானே, கம்பீரமாக கொண்டாடினாங்க. பர்த்டே முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு அப்பா அம்மாவும் மகளும் தூங்கினாங்க. விடியற்காலையில் பார்க்கும் பொழுது லாக்கரில் உள்ள ஷெல்ஃபில் உள்ள எல்லா நகைகளும் பணமும் ட்ரெஸ்ஸும் எடுத்து அவள் அந்த பையன் பின்னாடி ஓடி போயிட்டா. 18 வயசாயிருச்சுல்ல, இனி எதுக்கு அப்பா அம்மா கூட நிற்கணும், அவள் ஓடி போயிட்டா. தகர்ந்து போகிற எத்தனை கனவுகள், கட்டி உருவாக்குகிற எத்தனையோ கோட்டைகள், உடைந்து போகிற எத்தனை அனுபவங்கள். நானும் என்னுடைய குடும்பமும் என் பிள்ளைகளும் என்று சுருங்குகின்ற போது பலவிதமான சொதப்பல்கள் நம்ம வீடுகள் உருவாகுது. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. கவர்மெண்ட் வேலை தானே, பெர்மனண்ட் ஜாப் ஆகுமே, 2 லட்சம் கொடுத்தேன். 2 மாதம் கழிச்சுட்டு 4 லட்சம் கூட வேணுடான்னு சொல்லி கேட்டாங்க. நான் 4 லட்சம் கொடுத்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொன்னாங்க 2 லட்சம் வேணும்னு சொன்னாங்க. கொடுத்து ஒரு தடவை கொடுத்தால் திரும்பி தப்பிக்க முடியாதுல்ல, கேட்டால் கொடுத்துதாகணும். 14 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் ஃபாதர். 4 வருஷமாச்சு, கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. கடைசியில் கேட்டேன், என்ன சார் கவர்மெண்ட் வேலைன்னு கேட்டதுக்கு, அந்த ஆட்சியெல்லாம் போயிடுச்சு, புது ஆட்சி வந்துச்சு, இனியெல்லாம் வேலை வாங்கி தர முடியாது. சரி வேலை வேண்டாம், பணமாவது திருப்பி கொடு. அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் கொடுத்துட்டேன், இனியாலும் திருப்பி தர முடியாது. என்னடா நீ சொல்ற, கொடுற அந்த பைசா கொஞ்சமாவது பாதியாவது கொடுறான்னு கேட்டாக்கா, நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கினேன் என்பதுக்கு என்ன அத்தாட்சி? தர முடியாதுன்னு சொன்னா தர முடியாது, வக்கிருந்து நீ வாங்கிக்கோ அப்படின்றாங்க. யார் இது? முன்னும் பின்னும் தெரியாதவங்களல்ல, சொந்தம் சித்தப்பா பையன் தம்பி சொல்ற பேச்சு. தர முடியாதுன்னு சொன்ன தர முடியாதுதான். என்ன பெரிய சுயநல உலகம் இது, பேராசை பிடித்து அலைகின்ற மக்கள் இது. பைபிளிலே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, எவரும் தன்னலம் நாடக்கூடாது, மாறாக பிறர் நலமே நாட வேண்டும். எவரும் தன்னலம் நாடக்கூடாது, மாறாக பிறர் நலமே நாட வேண்டும். எத்தனை பேரு பிறர் நலம் நாடுகின்றவர்கள் உண்டு? சுயநலத்தினுடைய 2வது குரூப் யாருன்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் குரூப் யாரு? பேராசை நிறைந்த மனிதர்கள். 2வது குரூப் யாருன்னு கேட்டால், பிறரை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத மனிதர்கள். யாரை பத்தி ஒரு அக்கறை இல்லை. பைபிள் சொல்லுது, மத்தேயு 22:39வது வசனம் சொல்கிறது. மத்தேயு 22:39 சொல்கிறது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இது தன் 2வது கட்டளை. அகில உலகத்துக்கும் 2 கட்டளை தான். 1 கடவுள் அன்பு கூற வேண்டும், 2 மனிதர்கள் அன்பு கூற வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு பிறரை பற்றிய அக்கறை இல்லை, கவலை இல்லை. செல்வந்தனான மனிதனுக்கு லாசர் மீது அக்கறை இல்லாதது போல நிறைய பேர் மேல அக்கறை இல்லை. எல்லாம் தனித்தனி தீவுகளாக மாறுகின்ற அனுபவங்கள். கதவுக்கு முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்கல்ல, நோ அட்மிஷன், உள்ள அனுமதி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நெற்றியில் எழுதி வச்சிருக்கு, கணவனுக்கு நாட் மிஷன், மனைவிக்கு நாட் மிஷன், மகனுக்கு மகளுக்கு நாட் மிஷன், அப்பா அம்மாவுக்கு நாட் மிஷன், யாருக்குமே நாட் மிஷன். மனசு விட்டு பேசுறது கூட கிடையாது. நான் இது சொல்றது தப்பா ரைட்டா நீங்க கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் எத்தனை பேருடைய மொபைல்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க? சொந்த கணவனுடைய மொபைலை லாக் பண்ணி வச்சிருக்கு, மனைவிக்கு ஓபன் பண்ண நிம்மதி இல்லை, நாட் மிஷன். மனைவியோட மொபைலை நாட் மிஷன், லாக் பண்ணி வச்சிருக்கு. பிள்ளைங்களோட மொபைலை லாக் பண்ணி வச்சிருக்கு, நாட் மிஷன். இது மொபைல் மட்டுமல்ல, நாட் மிஷன் மனசுக்குள்ளதான் நாட் மிஷன் வந்தது. நாட் மிஷன். யாரை பத்தியும் கவலை இல்லை, நான் உண்டு, என் உலகம் உண்டு. யாரை பத்தியும் கவலை இல்லாத ஒரு கூட்டம் மக்கள். ബൈബിളിലെ ലൂക്കാ നற்செய்தி 10வது அதிகாரத்தில் நல்ல சமரியாக்காரன் கதையுண்டு. நல்ல சமரியாக்காரன் கல்வர்களால் அடிபட்டு குற்றூராக ரோட்டில் படுத்து கிடக்கிறார். அந்த வழி குரு ஒருவர் போகிறார், லேவியன் ஒருவர் போகிறார்,
2 பேரும் இந்த குற்றுயிராக அடிப்பட்ட மகனை கண்டுக்கிறதில்லை என்பதுதான் கதை. 3வது நல்ல சமாரியான் வந்து அந்த மகனை தூக்கி சாவடிக்கு கொண்டு போய் பணிவிட செஞ்சதாக நம்ம பைபிள் படிக்கிறோம். இந்த குருவானவரும் லேவியனும் கண்டுக்காம போனதிலே அதிசயம் ஒன்றும் கிடையாது. காரணம், யூத சமயத்தினுடைய கலாச்சாரப்படி அடிப்பட்ட மனுஷன் தப்பி தவறி இறந்து விட்டார்னு வைத்துக் கொள்ளுங்கள். செத்து போனனுடைய உடம்பு தொட்டால் அப்புறம் 1 வாரத்துக்கு தீட்டுதான். இந்த குருவானவருக்கு பலி செலுத்த முடியாது. லேவியனுக்கு ஆலயத்தில் பணி செய்ய முடியாது. 1 வாரம் தூய்மை சடங்கு முடியும் வரைக்கும் ஒதுக்கி இருக்கணும். இவர் பூச வைக்க போறாரு. அப்போ வந்து இந்த ஆள் செத்து போயிட்டாருங்க, தொட்டுட்டாருனாக்க பிரச்சனை. அதனால தான் ஒதுங்கி போனது. வெறும் நடைமுறை வாழ்க்கையில் சொன்னால், நான் இப்போ தர்மபுரியில் இருந்து சென்னைக்கு வழிபாடு நடத்த போறேன், மாலை பொழுது ஒரு தியானம் நடத்த போறேன்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணகிரி வழி வேலூர் வழி நான் சென்னைக்கு போறேன்னு வைத்துக் கொள்ளுங்கள். வேலூர் பக்கம் ஒரு மனிதன் அடிப்பட்டு இரத்த காயத்தோடு ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. நான் சிந்திப்பேன், அந்த ஆளை தூக்கிக்கிட்டு வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரி கொண்டு போய் படுக்க வைக்கலாமா? படுக்க வைத்தால் மனுஷனுக்கு ஏதாவது தப்பித்தவரை இறந்துட்டாருன்னா, இல்லை அட்மிட் பண்ண பிறகு கூட யார் என்ன ஏதுன்னு எல்லாம் தகவல் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்து போட்டு போகிறதுக்குள்ளே சென்னையில் 6 மணிக்கு வழிபாடு ஆரம்பிக்கணும். 6 மணிக்கு முன்னாடி நான் போகவில்லை என்றால் அங்கே ஆயிரக்கணக்கிന് மக்கள் வழிபாடுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், வெரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு ரொம்ப நடைமுறை சிந்தனைக்கு கொண்டு வந்துட்டு நான் என்ன செய்வேன், நைஸாக கண்டுக்காத மாதிரி வண்டி எடுத்து போவேன். சாதாரண மனிதர்கள் செய்கிறதான் இது, பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் 2 பேரும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் சமாரியக்காரன் மட்டும்தான் அந்த ஆளை கண்டுபிடித்து அவருக்கு சவுக்கியம் கொடுப்பதற்காக உதவி செஞ்சது என்று பைபிள் சொல்லுது. அந்த ஆளுக்கு பேரு நல்ல சமாரியன். இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன், கல்வர்கள் 7 பேர்னு வைத்துக்கோங்க. 7 பேர் கல்வர்கள். ഒരാൾ ഗുരുവാനവർ, ഒരാൾ ലേവിയൻ, ഒരാൾ സമറിയാക്കാരൻ. 7, 8, 9, 10 10 പേര്. 10 പേരെടുത്തുകൊണ്ടാൽ അതിൽ ഒരുവൻ മട്ടുംതാൻ സമാറിയൻ. പെർസെൻറ്റേജ് അത് താൻ. 10 പേരിൽ ഒരാൾ മട്ടുംതാൻ സമാറിയൻ. 9 പേരും സുയനലവാദികൾ താൻ. இந்த காலகட்டத்திலும் 10ல் ഒരുവൻ താൻ சமாரியன், 9 பேரும் சுயநலவாதிகள் தான். ஒரு நல்ல சமாரியனெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு அபூர்வம் தெரியுமா, எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா என்ற கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு வீட்டில் 4 அண்ணன் தம்பிங்க. முதல் 3 அண்ணன் தம்பிகளும் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற பெரிய பொசிஷனில் இருக்கிற 3 அண்ணன்கள். கடைசி தம்பி மட்டும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். ஒரு 35,000 40,000 சம்பளம் கிடைக்குது. அந்த ஆளோட மனைவி, 4வது தம்பியோட மனைவிக்கு திடீரென்று ஹார்ட்டுக்கு பிரச்சனை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலை. 1 லட்சம் ரூபாய் உடனே கட்டி வைக்க வேண்டும். மொத்தம் ஆப்ரேஷன் செலவு 6 லட்சம். 3 அண்ணன்களும் பக்கத்தில் நிற்கிறாங்க. தம்பி வந்து அண்ணன்கிட்ட சொல்றாங்க, 1 லட்சம் கட்டி வைக்க சொல்றாங்க, அண்ணா என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க எவ்வளவு தேடி 3 அண்ணன்களும் பாக்கெட்டு தேடுறாங்க, பர்ஸு தேடுறாங்க, பேக்கு தேடுறாங்க, எல்லாம் தேடிட்டோம். கையில் கிடைக்கிறது 500 ரூபாய் 1000 ரூபாய். அதுக்கு மேலே பணமே கிடைக்க மாட்டேங்குது. 500 1000 அதுக்கு மேலே பணம் கையில் வர மாட்டேங்குது. கூட வேலை செய்கிற ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு அண்ணன் இதுபெல்லாம் பார்த்துட்டு அவர் ஓடி போய் அவர் பேங்கில் இருந்து 1 லட்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, டே அட்வான்ஸ் கட்டு, ஆப்ரேஷன் நடக்கட்டும் அப்படி சொன்னாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு மனைவியோட அண்ணன் வந்து 5 லட்சம் ரூபாய் கட்டிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பத்திரி நேர வந்தது தர்மபுரி ஆசிரமத்துக்கு தான். என்ன பார்த்தோன்னு சொன்னாங்க, சாமி இந்த உடன்பிறப்புகளும் கூட பிறந்த சகோதரர்களும் சும்மா வேஸ்ட் சாமி, ஒரு பிரயோஜனம் கிடையாது. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க. 1 லட்சம் தான் அட்வான்ஸ் கேட்டாங்க ஃபாதர். தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, 500 தான் வருது, 1000 தான் வருது, அதுக்கு மேலே வர மாட்டேங்குது ஃபாதர். எல்லாம் வேஸ்ட் ஃபாதர். சங்கடப்பட்டு மனைவியும் கூட்டி பிளஸ்ஸிங் வாங்கி வீட்டுக்கு போயிட்டார். 2 மாதம் கழிச்சு பெரிய அண்ணனே நான் சந்தித்தேன். நான் கேட்டேன், அண்ணா தம்பி ஒய்ஃபுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனில் முடிஞ்சதா கேள்விப்பட்டேனே. ஆமாம்மா ஃபாதர், ரெடி ஆகிட்டாங்க, இப்போ நடமாட்டெல்லாம் ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறா, பரவாயில்ல தப்பிச்சுட்டாங்க. பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சாமே, 6 லட்சம் ஆச்சு ஃபாதர். எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, செஞ்சு முடிச்சுட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்து நான் கேட்டேன், ஏதோ உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு நீங்கள் 3 அண்ணன் தம்பிகளை ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி பேச்சு அடிப்படுது, யாரும் சொல்கிறாங்களே அப்படி கேட்டேன். எப்படி ஃபாதர் கொடுக்க முடியும்?
6 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டாக்கா திருப்பி அவன் எப்படி கொடுப்பான்? கேட்டா சங்கடம், சண்டை, உறவுகள் அற்று போகும். எனக்கு தோணிச்சு பெட்ரு அவன் வெளியிருந்து வாங்கினா எப்படியோ கொடுத்துருவான், உறவும் அற்று போகல. அதான் சாமி நான் கொடுக்கவே இல்லை. என்ன நல்ல மக்கள், என்ன நல்ல சமூகம், என்ன சூப்பர் அண்ணன் தம்பிங்க. வளரட்டும், வளர்த்துங்க. மனைவி பிள்ளைகள் சாப்பாடு இல்லாம கூட பட்டினி கிடந்தா கூட பிரச்சனை கிடையாது. சாயந்தரம் ஆகும்பொழுது எனக்கு கிடைக்க வேண்டிய 2 கட்டிங்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ற அண்ணன்மார்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சுயநலவாதிகள் தான். கூலி வேலைக்கு போகிற அப்பா அம்மா கிட்ட 2.5 லட்சத்தோட KTM பைக் வாங்கி கொடுத்தா தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன் பாரு, சுயநலவாதிகள் தான். லஞ்சம் கொடுத்தா தான் விதவை பென்ஷனுக்கும் 7 இளவருக்கு கொடுக்கிற பென்ஷனுக்கெல்லாம் கையெழுத்து போடுவேன்னு சொல்ற அதிகாரிகள் பாருங்க, சுயநலவாதிகள் தான். நிறைய சுயநலவாதிகளை பார்க்கலாம். யாக்கோபு திருமுகத்திலே 2வது அதிகாரம் 15-16 வசனம் சொல்கிறது, ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றி கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் என்ன பயன்? ஒன்றும் கொடுக்கறது இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஜெபிச்சுக்கிறேன், போயிட்டு வாங்க, நல்லா இருங்க, ஆறுதல் மட்டும் சொல்றாங்க. தமிழ்ல சொன்னா வாயில் வடை சொல்றாங்க, பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேரு? யாக்கோபு திருமுகம் 4:17 சொல்கிறது, யாக்கோபு 4:17 சொல்கிறது, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அது செய்யவில்லை என்றால் அது பாவம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அது செய்யவில்லை என்றால் அது பாவம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கே நன்றி. 2 விஷயம் முடிஞ்சிச்சு. ஒன்று, பேராசை நிறைந்த மனிதர்கள். 2வது, மற்றவர்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் தன்னந்தனியாக தீவுகளாக வாழுகின்ற மக்கள். 2வது. 3வது, ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்ற மனிதர்கள். பயங்கர ஆடம்பர வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் ஒரு தத்துவம் இருந்தது. அதுக்கு பேரு தான் எப்பிக்யூரியனிசம். எப்பிக்யூரியனிசம். இந்த எப்பிக்யூரியன் மக்களுக்கு அவங்களுக்கு விண்ணகம் கிடையாது, நரகம் கிடையாது, கடவுள் கிடையாது. இந்த உலகம் மட்டும்தான் அவர்களுக்கு உண்மையானது. அதனால இந்த உலகத்தில் சந்தோஷம் எவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிக்கணும் என்று நினைக்கிற மக்கள் அவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? விதவிதமான சாப்பாடு தயார் பண்ணுவாங்க, விதவிதமான பானங்கள் ரெடி பண்ணுவாங்க, நல்ல ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. மூக்கு முட்டை சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? வெளியே போயிட்டு வாயில் விரல விட்டுட்டு வாந்தி எடுப்பாங்க. திரும்பவும் சாப்பிடுவாங்க. இரவெல்லாம் சாப்பிடுவாங்க, பகலெல்லாம் சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, மேக் மெரி, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த குரூப்பு ரொம்ப நாள் நீடிக்கவே இல்லை. 300 ஆண்டுகளுக்குள்ள அது அழிஞ்சு போயிருச்சு என்பது தான் வரலாறு சொல்லுது. 300 ஆண்டுகளுக்குள்ள அழிஞ்சு போயிருச்சான். ஆனால் எனக்கு பயங்கரமான சந்தேகம், அந்த குரூப் இந்த 2024 மறுபடியும் திரும்பி வந்தார்களோ என்ற ஒரு சந்தேகம். எங்க பார்த்தாலும் சிற்றின்பங்களை மூழ்கி வாழ்கிற மக்கள். 30-32 வயசுள்ள வாட்டம் சாட்டம் ஆரோக்கியமுள்ள அக்கா எல்லாம் வீட்டில் ஒரு வேலை செய்யாம வேலைக்காரமாக துணி துவைக்க சொல்லி, வேலைக்காரமா வீடு கூட்டி பெருக்க சொல்லி, வேலைக்காரமா ஒற்றடிக்க சொல்லி, வேலைக்காரமா பாத்திரம் தட்டு கழுவ சொல்லி, சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் திறக்கிற கையசைக்கிற இந்த அக்கா எப்பிக்யூரியன் குரூப்பினுடைய வேறொரு கதாபாத்திரம் தான். எங்கிட்ட அம்மா சொன்னாங்க, என் மருமகளு மாதக்கணக்கா வீட்டில் சமைக்கவே மாட்டா, பாத்திரம் தட்டு கழுவ மாட்டா, சமையலே கிடையாது. சாப்பாடு நேரம் வந்தால் உடனே ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பாடு வர வச்சுருவாங்க, ஹோட்டல் சாப்பாடு தான். காலையில் பசங்களுக்கு டீ போடுறது கூட என் மகன் தான் போடணும், மருமகள் போட மாட்டான். அவளுக்கு அது பிடிக்காதா சமையல். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு நல்லா சமைச்சு வைப்பா, சிக்கனும் மட்டனும் எல்லாம் சமைச்சு வைப்பா. ஆனால் என் மருமகனும் பேரப்பிள்ளைகளும் ஸ்கூல் முடிந்து ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த உடனே சாப்பாடெல்லாம் பிடிக்கலன்னா உடனே ஸ்விக்கி சொமாட்டோலுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அங்கிருந்து தந்தூரி, சில்லி சிக்கன், கிரில்டு சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு 2000-3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டு. ஹோட்டல் சாப்பாடு தான் டேஸ்டா. எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு உலகமயமான சிற்றங்களை மூழ்கி வாழ்கிறோம். சுத்துறாங்க மக்கள். சீராக்கினுடைய புத்தகத்திலே 23வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது,
பேருண்டி விருப்பமும் சிற்றின்ப ஆசையும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். சீராக்கு கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற ஜெபந்தான், ஆண்டவரே பேருண்டி விருப்பமும் சிற்றின்ப ஆசையும் என்னை மேற்கொள்ள விடாதே. சாதாரணமாக நம்ம சொல்லுவாங்க, ஆண்கள் தான் தண்ணி அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சமீபகால புள்ளி விவர கணக்கு சொல்லுது, பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில எல்லாம் ஆண்களை விட பெண்கள் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்களா. சரக்கு அடிச்சதான் நல்லா சாப்பிட முடியுமா, சரக்கு அடிச்சதான் தோல் எல்லாம் பளபளன்னு இருக்குமா, அதனால கிளாமருக்காக ஆரோக்கியத்துக்காக நல்லா அடிக்கிறாங்களாம். நீதிமொழிகள் புத்தகத்திலே 23வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 23:20 சொல்கிறது, குடிக்காரரோடு சேராதே, பெருந்தீனியரோடு சேர்ந்து அவர்களே போல புலால் உண்ணாதே. குடிக்காரரோடு சேராதே. இன்னைக்கு பல வீடுகளும் பார் ஹோட்டல் மாதிரி தான். சாயந்தரம் ஆச்சுனாக்க ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை கூப்பிடுறாங்க, சரக்கு எடுத்து வைக்கிறாங்க, சிக்கன் மட்டன் வைக்கிறாங்க, பார் மாதிரி மாற்றுறாங்க. சொல்றாங்க, குடிக்காரரோடு சேராதே, பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களை போல புலால் உண்ணாதே. அது எதிர்விளைவு உருவாகும். செல்வந்தனும் லாசர் ஓமையில செல்வந்தனை பற்றி பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? லூக்கா நற்செய்தி 16:19 நாம் இப்படியாக படிக்கிறோம், அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்து உண்டு இன்புற்றிருந்தார். டெய்லி ஃபீஸ்ட் தானா, டெய்லி கொண்டாட்டம் தானா, நல்ல சாப்பாடு. அதுதான் அவரு நரகத்துக்கு அனுப்புவதற்கு காரணம், ஆடம்பரமான வாழ்க்கை. காந்தி தாத்தா இடுப்பில் துண்டு மட்டும் கட்டி நடமாடிக்கொண்டிருந்தார். காரணம் நமக்கு தெரியும். ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆத்தோரம் ட்ரெயின் நின்றுச்சு. காந்தி தாத்தா ட்ரெயினில் இருந்து கொண்டு ஆற்றுக்குள்ளே பார்க்கும் பொழுது ஒரு அம்மா கட்டிய சேலை பாதி துவைச்சு காய போட்டு, அது காஞ்ச பிறகு அது கட்டிட்டு பேலன்ஸு பாதி துவைச்சிட்டு இருந்தாங்க. மாற்றி கட்டுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் ஒரே சேலை வச்சு ஒரு பெண்மணி கஷ்டப்படுவதை பார்த்த காந்தி தாத்தா அன்னைக்கு ட்ரெஸ்ஸு கழட்டி போட்டார், இடுப்பில் துண்டு மட்டும் கட்டினார். கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கிடப்பதை பார்த்து தான் காந்தி அடிகளாருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த உந்துதல் கிடைச்சது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு குட்டி பாப்பா வந்து சொன்னாங்க, காந்தி தாத்தா உங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸு வாங்கி தரட்டுமான்னு கேட்டாங்க. காந்தி தாத்தா சொன்னாங்க, நான் ட்ரெஸ்ஸு போட வேண்டுமானால் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கிന് வருகின்ற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு ட்ரெஸ்ஸு கிடைச்ச பிறகுதான் நான் போடுவேன். அந்த மனுஷன் மகாத்மா காந்தியாக மாறிவிட்டார். காரணம், அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த மனிதர்கள் எல்லாரும் என்னோட சகோதர சகோதரிகள் என்று பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் உள்ள மக்கள். இன்னைக்கு எத்தனை ஜோடி ட்ரெஸ்ஸு, எத்தனை ஜோடி ஷூ, எத்தனை ஜோடி பொருட்கள் வீட்டில் அப்படியே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி குமிச்சு போட்டிருக்கிறாங்கல்ல. எத்தனை ஆடம்பரமான வாழ்க்கை. லீவு கிடைச்சிச்சுனாக்கா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் உடனே டூரு தான், மீட்டிங் தான், ஈட்டிங் தான் ஓடுறாங்க. ஈட்டிங்கும் மீட்டிங்கும் ஓடி நடக்கிறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபாதர் ஏன் நாங்கள் சம்பாதிக்க கூடாதா, நாங்கள் நல்லா சாப்பிடக்கூடாதா, நாங்கள் பெரிய ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் அணியக்கூடாதா, ஏன் உங்களுக்கு என்ன போறாம எங்கள் மேலே, நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுல என்ன தப்பு கேட்குறாங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், என்ன தப்பு அப்படி கேட்குறாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் பைபிளில் வசனம் உண்டு. ஆமோஸனுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது. ஆமோஸ் 4:6 சொல்லுது, தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு. பயங்கரமா இருக்குல்ல, குத்துற மாதிரி இருக்குல்ல. பைபிள் வசனம் சொல்லுது, தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும். அப்படி ரிமோட் கண்ட்ரோலரும் வச்சு, அப்படி மொபைலும் வச்சு, அப்படி ஐபேடும் வச்சு நோண்டி 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 அப்படியே ப்ளூடூத்தும் காதில் சொல்லிவிட்டு அப்படியே தந்தத்தாலான கட்டிலில் மலர்ந்து கடந்து அப்படியே என்ஜாய் பண்றவங்க, கிடையிலிருந்து வருகின்ற ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வருகின்ற கொழுத்த கன்றுகளையும் சாப்பிட்டு நல்ல சிக்கனை மட்டனை ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு கொழு இருக்கிறவங்களுக்கு ஐயோ கேடா பைபிள் சொல்லுது. பைபிளிலே லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்திலே அறிவற்ற செல்வந்தன் உவமை உண்டு. அந்த அறிவற்ற செல்வந்தன் சொல்லுவாங்க,
அறுவடை முடிஞ்சிச்சு, களஞ்சியங்கள் இடித்து கட்டி எல்லாம் நிரப்பி வச்சுக்கிறாங்க. அன்று மாலை பொழுதில் அவர் சொல்லுகிறார், என் மனமே மகிழ்ந்து களிக்கூறு, எத்தனை ஜென்மங்கள் உண்டாலும் முடியாத அளவுக்கு ஃபுல்லா சேர்த்து வச்சேன், என்ஜாய் பண்ணுங்க. ஆண்டவர் அவனை அன்பாக கூப்பிடுவாங்க. என்ன சொல்லி? அறிவிலியே, பைத்தியக்காரா, லூசே, ஒண்ணுக்கு உதவாதவனே, விவரம் கட்டவனே, முட்டாளே, இன்றிரவு உன் உயிரினை விட்டு போனால் இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இதெல்லாம் விட்டு போனா இது யாருக்கு சொந்தம்? பயங்கரமான சுயநலவாதிகள் நம்முடைய சுற்று வட்டாரங்களாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்றவர்கள், யாரை பத்தியும் கவலை இல்லாம வாழ்கின்றவர்கள், பேராசை நிறைந்தவர்கள் நிறைய பேரை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆத்மீகத்தில் கூட நிறைய சுயநலவாதிகளை நான் பார்க்கிறேன். ஆத்மீக வாழ்க்கையில் கூட நிறைய சுயநலவாதிகள் பார்க்கிறேன். കാരണം நான் ஆத்மீக காரியங்களில் ஈடுபடுகிறவன் என்பதனால கடந்த காலங்களில் சுயநலவாதிகள் நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். ஆத்மீகம் எல்லாம் ஒரு பிசினஸாக மாறிடுச்சு. ஒரு வியாபார கண்ணோட்டம் ஆத்மீகத்தில் வந்துச்சு. கோயிலுக்கு வருகிற எத்தனை மக்கள் உண்மையாகவே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கோயிலுக்கு வர்றவங்க உண்டு. ஆண்டவரே உண்மை நான் ஆராதிக்க வருகிறேன், உண்மை போற்றி புகழ வருகிறேன், எத்தனை பேர் உண்டு? கோயிலுக்கு வருகின்ற எத்தனை மக்கள் செய்து போன பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் பாவத்தை திருத்துவதற்கான ஆசீர்வாதம் கேட்டும் வருகின்றவர்கள் எத்தனை பேர் உண்டு? கடந்த காலத்தில் கடவுள் அள்ளி கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு எத்தனை பேர் வருவதுண்டு? வருகிற பெரும்பாலும் மக்களுக்கு என்ன தெரியுமா? கையில் ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். இந்த பட்டியல் நிறைவேறுவதற்கு அப்ளிகேஷன் ஃபார்மோட வர்றவங்க தான் அதிகம் பேர். என்ன அப்ளிகேஷன்? பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், பையனுக்கு வேலை கிடைக்கணும், வீட்டுக்காரு தண்ணெடு நிற்கணும், வீட்டுக்காரம்மா மெண்டல் நோய் நீங்கணும். லிஸ்ட் பெருசு தான். அடகு வச்சது திருப்பணும், சொந்தமா வீடு கிடைக்கணும், நிலம் விற்கப்படணும், பெரிய லிஸ்ட் தான். இது நிறைவேறுவதற்கு ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்கறது என்ன? ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்கறது உண்டியில் 500 நோட்டு போடுறோம், 4 மெழுதிரி பத்த வைக்கிறோம், தொட்டு முத்தி செய்கிறோம், ஆண்டவரை காக்கா பிடிக்கிறாங்க. சீராக்கருடைய புத்தகத்திலே 35வது அதிகாரம் 11வது வசனம், சீராக்கு 35:11 சொல்கிறது, ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். ஆண்டவருக்கு நம்ம கையூட்டு கொடுக்க முடியாது, அவர் அதை ஏற்க மாட்டார். ஒரு நாளைக்கு இங்கு இரவு ஜெபம் நடக்குது ஆசிரமத்திலே. ஒரு கணவனும் மனைவியும் வந்தாங்க. அவங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையே அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா என் பின்னாடியே கேட்குறாங்க. நடந்து கேட்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் இதுவரை யாருக்குமே அப்படி சொன்னதில்லை, இந்த பொண்ணுக்கு அந்த பையனை கொடுத்துருங்க, அந்த பையனுக்கு இந்த பொண்ணு கொடுத்துருங்க. ஏன்னா நான் புரோக்கர் வேலையும் பார்க்கறது இல்லை, நான் ஜோல்சிக்காரன் வேலையும் பார்க்கறது இல்லை. இதெல்லாம் வெளிப்பாடாக சொல்லக்கூடாது என்று திருச்சபை எங்களுக்கு கவுன்சிலிங் ஆட்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால நான் சொன்னேன், சொல்ல மாட்டேன். அப்போ அண்ணன் வந்தார், அக்கா கேட்டு நான் சொல்லாதனால அண்ணன் வந்தார். அண்ணன் ஃபஸ்ட்டு வந்த உடனே பொண்ணுக்கு இந்த பையனை கொடுக்கலாமான்னு கேட்கறது இல்லை, அவர் பிஸ்னஸ் லெவலில் இறங்கிட்டாரு. அவர் சொன்ன, ஃபாதர் ஜபத்துக்கு வர்ற நிறைய மக்கள் கீழே உட்காந்துருக்குறாங்க, ஒரு 500 சேர் வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். நான் நம்மளை கையில் எடுக்கிறதுக்கு 500 சேர்னு கேட்டால் நான் மயங்கிடுவேன். இல்லை 500ன்னு சொன்னால் 500 × 600 கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வருதில்லை நமக்கு ஆசிரமத்துக்கு. உடனே மயங்கிடுவேன்னு நினைச்சார் அவர் சொல்றாரு, ஃபாதர் ஒரு 500 சேர் வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். சரி அண்ணா, நல்ல சந்தோஷம், எல்லா மக்களும் வாங்கி கொடுத்த சேர் தான் அங்கே இருக்காங்க, நீங்கள் வாங்கி கொடுத்துருங்கண்ணா அப்படி சொன்னேன். சரி ஃபாதர், வேற விஷயம் ஃபாதர், பொண்ணுக்கு அந்த பையனை கொடுக்கலாமா? மறுபடியும் கேட்ட கேள்வியே. நான் சொன்னேன், அண்ணா நீங்கள் எத்தனை நாள் கேட்டாலும் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்ல வராது, என்னாலும் முடியாது அண்ணா, எனக்கு தெரியாது அப்படி சொன்னேன். பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க, 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கும் வந்ததில்லை, 500 சேரும் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் வந்துச்சு, அந்த பையனே கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு 500 சேர் வாங்கி போட்டிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, கையூட்டு நீ வாங்காது. கையூட்டு வாங்கவில்லை, 500 சேர் போயிருச்சு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஆத்மீகத்திலே பயங்கரமான சுயநலவாதிகள். கோயில் வந்து உட்கார்றவங்களையும் பார்த்துருக்கீங்களா? தேவைகள் எல்லாம் பெரிய லிஸ்ட் இருக்கும், ஆனால் ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. உட்கார்ந்தவங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, கை கட்டினவங்க கட்டிகிட்டே நிற்பாங்க. ஒரு கை கூப்ப மாட்டாங்க, ஒரு கை தடச்சோன்னு தட்ட மாட்டாங்க, கை தூக்க சொன்ன கை தூக்க மாட்டாங்க, சத்தம் ஒரு ஆமையும் கூட சொல்ல மாட்டாங்க. இப்படியே பெரிச்சாடி மூஞ்சிட்டு டார்ச் அடிச்ச மாதிரி இப்படியே மறைச்சு நிற்பாங்க. ஆசீர்வாதம் மட்டும் கொரியர் சர்வீஸில் வீட்டுக்கு அனுப்பி விடணும் ஆண்டவர். என்ன நியாயம் இது? சுயநலவாதிகள். 8 ஆண்டுகளாக குழந்தை பாகியம் இல்லை, தம்பதிகள் வந்தாங்க. நான் சொன்னேன், வார்த்தை மனுவுருவாகும், என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பைபிள் கம்ப்ளீட் படிச்சிருங்க, குழந்தை கிடைக்கும் அப்படி சொன்னேன். இவ்வளவு பெரிய பைபிள் படிக்கிறதா ஃபாதர்? என்ன சொல்றீங்க, தமாசா? ஒரு வசனம் கொடுங்க ஃபாதர், அது சொல்லி நாங்கள் குழந்தை பெற்றுக்கிறோம்.
ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது, ஃபுல் பைபிள் எல்லாம் படிக்க முடியாது. ஒரு வசனம் கொடுங்க, அது படிக்கிறோம், அதில் பெத்தா பெத்துக்கிறோம், இல்லைன்னா வேண்டாம். 3 பொண்ணுங்களுக்கு மேரேஜ் ஆகிല്ല. முத பொண்ணு 35 வயசு, ரெண்டாவது 32, அடுத்து 29. அப்பா அம்மா அழுதுட்டு வந்து கேட்குறாங்க, ஃபாதர் நல்லா படிச்சிருக்கு, அழகா இருக்கு, வசதியா இருக்கு, 3க்கும் மேரேஜ் ஆகிല്ല, என்ன பண்ணிட்டு ஃபாதர்? நான் சொன்னேன், 3 பொண்ணுங்களும் அப்பா அம்மாவும் சேர்ந்து ஒரு தியானத்துக்கு வாங்க, 5 நாள் தியானத்துக்கு. നല്ലൊരു പാവസംഗീതം பண்ணுங்க, குடும்ப ஜெபம் ஆரம்பிங்க, அற்றுப்போன உறவுகள் எல்லாம் புதுப்பிச்சுக்குவாங்க, மேரேஜ் நடக்கும் அப்படி சொன்னேன். 5 நாள் வர்றதா? இப்போ வேலைக்கு போக வேண்டாமா ஃபாதர்? லீவ் எல்லாம் கிடைக்காது ஃபாதர். நாங்கள் ஒன்று பண்ணுறோம், சென்னையில் மாலை பொழுதில் 3 மணி நேரம் வழிபாடு நடத்துறீங்களே, அதுக்கு வர்றோம், அதில் டெலிவரன்ஸ் கொடுங்க, அதிலே மேரேஜ் ஆகணும். பயங்கரமான சுயநலங்கள். பிலிப்பியர் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:21 சொல்கிறது, எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை. ஆண்டவருடைய ஆதங்கம் தான், ஆண்டவருடைய ஆதங்கம். எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றை தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை பற்றி தேடுவதில்லை. இப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் தான் அந்நிய மரியாளெல்லாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக, முன்மாதிரியாக நம்ம முன்னாடி வாழ்கின்றார். 13-14 வயசுள்ள ஒரு இளம் பெண், வானதூதர் வந்து நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது எப்படி நிகழும் என்று நடுங்கிட்டாங்க அந்த அம்மா. இது எப்படி நிகழும் கேட்டாங்க. கேட்டு என்னென்னமோ கப்ரியல் தூதன் சொன்னாங்க, ஒன்றும் விளங்காம இருந்தால் கூட இது கடவுளை சித்தம் என்று தெரிந்து கொண்ட உடனே அம்மா சொன்னாங்க, இது உமது அடிமை, உமது விருப்பப்படியே ஆகட்டும். என் விருப்பம் அல்ல, எனக்கு எந்த சுயநலமும் இல்லை. அவமானப்படணுமா நான் தயார், கல்லால் அடிபடணுமா நான் தயார், ஆனால் கடவுளை சித்தம் நிறைவேறணும், என்னுடைய சித்தம் இல்லை. இதுதான் அன்னை மரியாளே எல்லா பெண்களுக்கும் உள்ளும் பேறு பெற்றவளாக மாற்றியது கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னையே விட்டு கொடுத்ததினால்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பாதவங்களே, ஏதாவது ஒரு சமய தலைவர் ஏதாவது ஒரு சமயத்துக்கு சுயநலத்தை பற்றி பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்றால், அதிகாரம் இருக்கிறது என்றால், அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 6-9 வரை வசனம் சொல்கிறது. பிலிப்பியர் 2:6-9 வரை வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தும் கடவுளுடைய என்ற அந்த உரிமையை, தன்மையை விட்டுவிட்டு மனித உருவம் எடுத்து மனிதனுக்காக சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்ட மனுஷன். கடவுள் தன்மை விட்டு விட்டார், அவருக்காக அல்ல, நமக்காக, பிறருக்காக தன்னையே ஒருத்தியவர், மனிதனாக பிறந்தவர், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டவர், பாதாளம் வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர். இதான் இயேசு கிறிஸ்து. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சுயநலத்தை பற்றி சொல்ல முடியும். சுயநலம், தன்னலம் மறந்து என்னை பின்தொடருங்கள் என்று அவருக்கு சொல்ல முடியும். ஏசாயா புத்தகத்திலே 53வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நாம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். நமக்காக, அவருக்காக அல்ல. அப்படிப்பட்ட கடவுளை பின்தொடர்கின்ற நானும் நீங்களும் எல்லாம் நமக்காக வாழக்கூடாது, எனக்காக வாழக்கூடாது. நேரம், ஆரோக்கியம், திறமைகள், பணம், வசதிகள், பிறருக்காக எந்த அளவுக்கு நாம் செலவு செய்கிறோமோ அவ்வளவு நாம் கடவுள் பிள்ளைகளாக மாற முடியும். அதனால தான் மத்திய நற்செய்தியிலே 16:25 நாம் இப்படியாக படிக்கிறோம், தம் உயிரை காத்து கொள்ள விரும்புகிற எவரும் அதை இழந்து விடுவார், மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். கடவுளின் பொருட்டு, திருச்சபையின் பொருட்டு தன்னையே கையளிக்கின்றவர்கள் வாழ்வடைவார்கள், காத்து கொண்டிருக்கின்றவர்கள் அது விட்டு விடுவார்கள். இதுதான் பைபிளுடைய போதனை. அன்பாதவங்களே, பிறருக்கு நம்ம இரக்கம் காட்டவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், பிறர் மீது அக்கறை இல்லாத மக்களாக, சுயநலவாதிகளாக வாழ்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்ன நடக்கும்? பைபிளிலே யாக்கோபு 2:13 சொல்கிறது, ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும். பிறருடைய காரியங்களில் அக்கறை இல்லாமல் வாழ்கின்ற மக்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும் என்பதுதான் பைபிள வசனம். என்ன அதனுடைய அத்தாட்சி என்ன? செல்வன் இறந்தான், செல்வந்தன் இறந்தான், அவன் நரகத்துக்கு தள்ளப்பட்டான். லாசர் இறந்தார், வான தூதர்கள் வந்து அவரை அபிரகாமின் மடிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அன்பாதுங்களே, அதுக்கப்புறம் செல்வந்தன் நரகத்தில் இருந்து கொண்டு ஒரு ஜெபம் உண்டு அபிரகத்தை பார்த்து, அபிரகமே, அந்த லாசர்னுடைய விரல் நுனி தண்ணிக்குள்ள டச் பண்ணிட்டு பொட்ட பிள்ளைங்க லிப்ஸ்டிக் போடுற மாதிரி லைட்டா தேய்ச்சி விட்டு தர முடியுமா கேட்குற கேள்வி உண்டு.
உடனே அப்ராஹாம் சொல்லுவாங்க, சாரி செல்வந்தா, இங்கிருந்த ஒரு ஆள் அந்த பக்கம் வர முடியாது, அங்கிருந்த ஒரு ஆள் இந்த பக்கம் வர முடியாது. உடனே செல்வந்தன் பெரிய பிசினஸ்காரன் தானே, குருட்டு புத்தி அதிகம் தானே, அவர் சொன்னாங்க, அப்படின்னாக்கா இந்த லாசர் இங்க வர வேண்டாம். எனக்கு ஒரு 5 அண்ணன் தம்பிகள் இருக்கிறாங்க, என்னை விட கேடு கட்டவருங்க. அவங்க பேர் எழுதி ஒட்டிய ஸ்டவ்வுகள் எல்லாம் நிறைய வரிசையை வச்சிருக்கு. வந்த உடனே ஆட்டோ ஆன், ப்ரெஷர் குக்கருக்கு பதிலாக அவங்க உட்கார வைக்கலாம் என்ற முடிவோடு இருக்கிறாங்க. அதனால அங்கே அனுப்புங்க, அவங்க 5 பேர் மனமாறட்டும் அப்படி சொல்லுவாங்க. உடனே அப்ராஹாம் சொல்லுவாங்க, அங்குள்ள திருச்சட்ட நூல்களும் இறைவாக்கினர்களும் சொல்லி நம்பாதவர்கள் இங்கிருந்து ஒருத்தன் போய் சொன்னாலும் நம்ப போறதில்லை. என்ன விளக்கம்? நான் பேசி கொண்டிருக்கிறேன், இந்த மறைவுரை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கையோ ஆழமோ தோணவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு தோணுது இந்த மக்களை எப்படியாவது நம்ப வைக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவர் என்ன பண்றாரு, டும்முன்னு ஒரு சவுண்டு, நிறைய புகை, சவுண்டு முடிஞ்சு போகும்பொழுது அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். நின்றுட்டு சொல்றார், இந்த ஃபாதர் சொல்றது உண்மைதான், நரகம் உண்டு, விண்ணகம் உண்டு, பிறர் மீது அக்கறை காட்டாமல் வாழ்ந்தால், சுயநலவாதியாக வாழ்ந்தால் நீ நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குருட்டு புத்தியுடைய சுயநலவாதிகள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, பாருங்கடா ஃபாதர் டெக்னிக்கு பண்ணி எங்களை நம்ப வைக்கிறாரு பாருங்க, இதெல்லாம் நாடகம் தானே, இதெல்லாம் நம்பனமாக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இறங்கி வந்து பிரசங்கம் வச்சா கூட அது ஆண்டவர் நம்ப மாட்டாங்க. அங்குள்ள திருச்சட்ட நூல்களும் இறைவாக்கினர்கள் சொல்லி நம்பாதவர்கள் விண்ணகத்தில் ஒருத்தர் இறங்கி வந்து சொன்னாலும் நம்ப போறதில்லை. இன்னைக்கு இந்த மறைவுரை கேட்டும் இங்கு சொல்லப்படுகிற விஷயங்கள் நம்பியும் இறைவார்த்தையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் யார் வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் வைத்து முடியும் பொழுது கடைசியாக அடிக்கடி சொல்லுவார், குறிப்பாக மார்க் 4:9 ஆண்டவர் சொல்லுவார், கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் வைக்கும் பொழுது கூட கூடியிருந்த மக்கள் நிறைய பேருக்கு காது இருந்தும் கேட்காதவர்களாக இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். இன்றைய மறையுரையை நான் முடிக்க போகிறேனுங்க இந்த இறுதி வசனத்தோடு, இந்த இறை வார்த்தை கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். ஆமென். கரங்கூப்புவோமா, கண்களை மூடுவோமா, ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஓ நல்ல தெய்வமே, தன்னையே மறந்து பிறருக்காக வாழ்வதற்காக விண்ணகத்தை விட்டு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்மை பின்பற்றி வாழ்கின்ற மக்களாகிய நாங்கள் எங்களையே மறந்து தன்னலம் திறந்து கடவுளுக்காக பிறருக்காக வாழக்கூடிய வரம் எங்களுக்கு தாரும். தலை சிறந்த கட்டளைகளாக இருக்கின்ற கடவுள் அன்பும் பிறர் அன்பும் எங்களை வளரச் செய்யும். எங்களுடைய சிற்றின்பங்கள், பேராசைகள், யாரை பற்றியும் கவலை இல்லாத வாழ்க்கைகள், எங்களுடைய ஆடம்பர பிரியங்கள் எல்லாம் நிறுத்தி பிறருக்கு எங்களுடைய நேரத்தை, காலத்தை, ஆரோக்கியத்தை ஒதுக்கக்கூடிய வரம் எங்களுக்கு தாரும். ஓ அம்மா மாதாவே, சூசியா பெரே, எல்லா புனிதர்களே எங்களுக்காக பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உமது திருவயிற்றுங்கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய்க்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.